இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வி ஹவ் டு டிரைவ் த மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் த சிஸ்டம். சரியா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேத்தமெட்டிக்கல் மாடலில் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம வேரியஸ் மெத்தட் யூஸ் பண்ணி வி கேன் அனலைஸ் த சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். ஓகேயா? இப்போது இதுதான் என்னோடய சிஸ்டம்னு வச்சுட்டிங்கன்னு வைங்களேன். இதுதான் என்னோடய சிஸ்டம் அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து நம்ம இன்புட் கொடுப்போம். இந்த இன்புட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ரேண்டம் இன் நேச்சர் இல்லையா? ரேண்டம் இன் நேச்சர். அது வந்து இது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா? பட் வந்து ஏதோ ஸ்பெஷல் கேசஸ்லாம் வந்து இந்த இன்புட் சிக்னல் வந்து என்னன்னு நமக்கு முன்னாடியே தெரிய வரும் இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த கேஸில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம இன்புட்டே நமக்கு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் கண்டிஷனே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு இதோட பர்ஃபார்மன்ஸை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் இன்புட் சிக்னலாக கொடுக்குறோம் இல்லையா? பர்டிகுலர் டெஸ்ட் இன்புட் சிக்னல்ஸை நாம் கொடுக்க போகிறோம். அந்த இன்புட் சிக்னல் வந்து எப்படி இருக்கலாம்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டெப் சிக்னலாக இருக்கலாம், இல்லாட்டி இம்பல்ஸ் சிக்னலாக இருக்கலாம், இல்லாட்டி ஆக்ஸலரேஷன் சிக்னலாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒயிட் நாய்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் சிக்னல்ஸை கொடுத்து அதோட ரெஸ்பான்ஸ் என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அந்த டெஸ்ட் சிக்னல் கொடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு நம்ம பார்த்துட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ வந்து ஆக்சுவல் இன்புட் சிக்னல் கொடுக்கும்போது இது எஃபெக்டிவாக இதை ஹேண்டில் பண்ண முடியுமா, இதோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பராக வருமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சிக்னல் மூலிமா இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து அதோட மேத்தமெட்டிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம இங்கே ஈஸியாக டிரைவ் பண்ணிக்கலாம். அது வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் இங்கே. ஏன்னா அந்த இன்புட் சிக்னலும் இட் இஸ் இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் தான். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த சிஸ்டம் வந்து எப்போவுமே யூஸ் ஆகிட்டே இருக்குன்னு வைங்களேன். இங்கே நார்மல் எந்த ஆப்ரேஷன் எப்போவுமே அது யூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ அப்போது அந்த இன்புட் இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படியா இருக்கணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு பி அந்த இன்புட் தகுந்த மாதிரி அதை மாறிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணலாம், அப்போது நம்ம வந்து அங்கே வந்து ஒரு ரேம்ப் சிக்னல் யூஸ் பண்ணலாம் இல்லையா? இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் சேஞ்சிங் வித் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் இல்லையா? இப்போது சப்போஸ் இப்போ சிஸ்டம் வந்து ஏதோ சடனாக ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு வைங்களேன். அப்போது வந்து அதுக்கு வந்து நம்ம ஸ்டெப் சிக்னல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப் சிக்னல் யூஸ் பண்ணால் எப்போவுமே ஒரே அவுட்புட் தான் வரணும். பட் இப்போ இங்கே ஏதோ சடன் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக அங்கே அது வந்து டிடெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போது ஏதோ டிஸ்டர்பன்ஸை நான் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்து ஸ்டெப் சிக்னல் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸ்டெப்போ இல்லை ஸ்டெப் சிக்னல் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து இம்பல்ஸ் சிக்னல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? சப்போஸ் அந்த பர்டிகுலர் அந்த ஷாக்கை வந்து டிடெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த டெஸ்ட் சிக்னல் மூலியமாக நம்ம வந்து வி கேன் கம்பேர் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்த ஒரு சிஸ்டம் இல்லாமல் எந்த சிஸ்டத்தை வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து இந்த டைம் ரெஸ்பான்ஸ் ஏன்னா இது நான் வந்து இன்புட் சிக்னலில் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சொல்லிட்டேன். ஸோ அப்போது த டைம் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம் இல்லையா? டைம் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம் வந்து எப்படி நம்ம பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சி ஆஃப் டீயை நம்ம வந்து சி டி ஆஃப் டீன்னு பிரிக்கலாம். இது வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் சரியா? டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்னு பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்னு பிரிக்கலாம். சரியா? 2 ரெஸ்பான்ஸாக பிரிக்கலாம். ஸோ அப்போது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்னால் என்ன?
அப்படின்னா ஸோ இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகிறது. சரியா? என்னோட டைம் இப்போது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பேர் தான் என்னது? அதோட ரெஸ்பான்ஸ் சொல்கிறேன். இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகிறது தான் அது வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்னு அர்த்தம். ஸோ அப்போது ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்னால் என்ன? ஸோ இப்போ இந்த அவுட்புட் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது? இல்லையா? பிஹேவ் பண்ணுது வென் த t ரீச்சஸ் டு இன்ஃபினிட்டி. சரியா? ஸோ இப்போ இந்த பிஹேவியர் வந்து நம்ம பிஹேவியர் ஆஃப் த சிஸ்டம் வந்து நம்ம எப்படி இது பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டியை வச்சு இது பண்ணும். சரியா? ஸோ இப்போது நம்ம வந்து இப்போ வந்து இன்புட்டில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஸோ இன்புட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸில் இல்லாதனால உங்கள் அவுட்புட் வந்து ஈக்குலிபிரியத்துலேயே இருக்கா? சரியா? இன்புட்லேயும் எந்த டிஸ்டர்பன்ஸ்லையும் இல்லை. ஸோ அதனால் அவுட்புட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே வரலையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி. சரியா? ஸோ இதுவும் ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும். அவுட்புட் ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும் வென் த இன்புட் டசன்ட் ஹாவ் எனி டிஸ்டர்பன்ஸ். அதுதான். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டேபிள்னு சொல்கிறோம். இல்லாட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போது இப்போ ஏதோ ஒன்று ஆசிலேட் ஆகிட்டே இருக்குன்னு வைங்க. இப்போ அவுட்புட் ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. பட் இன்புட் வந்து அது 0க்கு போகிறது இல்லை இனிஷியல் கண்டிஷனுக்கு வருது அப்படின்னா அது வந்து இட் ஷுட் ரீச் த அவுட்புட் மஸ்ட் ரீச் த ஈக்குலிபிரியம் ஸ்டேட். சரியா? ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து நம்ம வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இன்புட் வந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா த அவுட்புட் மஸ்ட் கம் டு த ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டேபிள்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த ஸ்டேபிளை வந்து நம்ம 4 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிரிட்டிக்கலி ஸ்டேபிள் இல்லையா? ஸோ நம்ம எப்போ ஒரு சிஸ்டத்தை வந்து எல்டிஏ சிஸ்டத்தை வந்து கிரிட்டிக்கலி ஸ்டேபிள்னு சொல்கிறோம்னா இந்த அவுட்புட் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கணும். சரியா? ஸ்டேபிளாக ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து கிரிட்டிக்கலி ஸ்டேபிள்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதோட டேம்பிங் ஃபேக்டர் வந்து 1 அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். சரியா? சப்போஸ் இதே வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னா என்ன எதிர்க்கும்னு பார்த்துட்டிங்கன்னா இதே நம்ம வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னா ஸோ இதான் எந்த பவுண்ட்ரியுமே இல்லாமல் இன்புட் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட் இன்புட் வந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போனால் கூட அவுட்புட் என்ன இருக்கும்? ஏதோ பவுண்ட்ரிஸே இல்லாமல் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருப்போம். சரியா? இப்படி போயிட்டே இருக்கும் வைங்க. சரியா? ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட் எரர்னு இருக்குது. இதெல்லாம் ஒரு கான்செப்ட். சரியா? ஸ்டெடி ஸ்டேட் எரர். இப்போ இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு நம்ம இன்புட் கொடுத்து வந்திருப்போம். ஸோ அப்போ இந்த சிஸ்டம் வந்து இது சம் எனர்ஜி இருக்கும் இல்லையா? இந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த அவுட்புட் வந்து இந்த இன்புட்டை ஃபாலோ பண்ணாமல் வந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அவுட்புட் வந்து இன்புட்டை இனிஷியலாக ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸில் இருக்குது. சரியா? ஸோ இப்போ டிரான்சியன்ட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இந்த அவுட்புட் வந்து இன்புட்டை ஃபாலோ பண்ண முடியல. சரியா? இம்மீடியட்டாக. ஸோ இப்போது இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இனிஷியலாக வந்து இட் வில் ப்ரொடியூஸ் அ டேம்ப்டு ஆசிலேஷன்.
இல்லையா? ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இது வந்து டேம்ப்ட் ஆசிலேஷன் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ என்னோடய அவுட்புட் வந்து சப்போஸ் இப்போது ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன். ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்போவும் வந்து என்னோடய அவுட்புட் வந்து அவுட்புட் இஸ் நாட் அக்ரி வித், அதாவது அக்ரினா இஸ் நாட் அக்ரி வித் மை இன்புட். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவோம், இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர்னு சொல்கிறோம். ஸோ அப்போது எப்போவுமே வந்து நீங்கள் கண்ட்ரோல் சிஸ்டம் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ மஸ்ட் எக்ஸாமின் த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் பிஹேவியர் அண்ட் ஆல்சோ த ஸ்டெடி ஸ்டேட் பிஹேவியர். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் தான் எடுத்திருக்கோம். அந்த ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் வந்து ஆர்சி சர்க்யூட், ஃபஸ்ட் ஆர்டர் ஒரு ஆர்சி சர்க்யூட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஆர்சி சர்க்யூட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் சொல்லுவோம். 1/1 + TSன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம். இது ரெஸ்பான்ஸு, சரி இது இன்புட்டு, இது அவுட்புட்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் சிக்னல் கொடுக்குறோம். ஸ்டெப் சிக்னல்னா 1/s. இல்லாட்டி இதை வந்து டைம் ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா யூஆஃப்டின்னு சொல்லியிருக்கோம். ஆர்ஆஃப்டின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து யூஆஃப்டி. ஸோ இதுக்கு லேப்லாஸ் எடுத்திங்கன்னா 1/sன்னு வந்திருக்கும். ஸோ இப்போ நான் சிஆஃப்எஸ் எப்படி எழுதலாம்? சிஆஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/1 இன்ட்டு எஸ் 1/s இன்ட்டு 1/1 + TS இப்படி தான் வந்திருக்கும். இதில் இங்கே என்ன கொடுக்குறேன், இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இட் இஸ் எ ஸ்டெப் சிக்னல். சரி தானே? ஸோ இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் எடுக்கலாம் இல்லையா? ஸோ இது எப்படி எழுதலாம்? A/s + B/1 + TSன்னு எழுதிக்கலாம். ஸோ A × 1 + TS + B × S is equal to 1. ஸோ எஸ்ஸை 0 பண்ணிங்க அப்படின்னா A is equal to 1ன்னு வந்துடும் இல்லையா? இதே பி டேர்ம் எஸ் டேர்ம் மட்டும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா TA + B is equal to 0ன்னு வந்திருக்கும் இல்லை? ஸோ அப்போது இதை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கலாம்? ஏவோட வேல்யூ 1, ஸோ B is equal to -Tன்னு வருமா? -Tன்னு வரும். ஸோ இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/s - T/1 + TS. ஸோ இது அவங்களோட சிஆஃப்எஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம். இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா C/T is equal to இதோட வேல்யூ வந்து 1 மைனஸ் போயிடுவான். ஸோ இப்போது இந்த இதை பார்த்துட்டிங்கன்னா இதை நம்ம ஃபர்தராக எப்படி ரெடியூஸ் பண்ண போகிறோம்? 1/s - T எடுத்திங்கன்னா இந்த இதில் T எடுத்திங்கன்னா 1/T + Sன்னு வரும் இல்லையா? இப்போ இந்த TT கேன்சல் ஆயிரும். ஸோ 1/ இதை வந்து எப்படி எழுதுனா e⁻ -T/T 1/T. ஸோ இப்படி தான் வந்திருக்கும். இதுதான் உங்களோட ரெஸ்பான்ஸ் இல்லையா? ஸோ இப்போது வந்து உங்களோட T வந்து 0 ஆச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? T வந்து 0 அப்படின்னா C/Tயோட வேல்யூ வந்து 1 - 1 வரும். ஸோ இது வந்து 0 ஆயிருக்கும். இதே வந்து T ∞ அப்படின்னா e⁻ -∞ வந்து 0. ஸோ அப்போது C/T வந்து 1 - 0 is 1. ஸோ அட் T is equal to infinity 1க்கு வரும். அட் T is equal to 0 அது வந்து 0ல் இருக்கும். சரிங்க. ஸோ இப்போது இதோட ரெஸ்பான்ஸ் நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். C/T இது வந்து T இல்லையா? ஸோ 1ன்னு இருக்கணும். அட் T is equal to 0 T is equal to 0 அது 0 இல்லையா? T is equal to 0 இது 0. அட் T is equal to infinity இது வந்து 1க்கு ரீச் ஆகி, ஸோ அப்போ இது வந்து இப்படி தான் போயிருக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து அட் T is equal to T போட்டு வைப்போம். இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில்
ஸோ சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1. சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0.632 வரும். சரியா? அப்போது அது வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு டி, அது வந்து என்ன வேல்யூ 0.632. ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அட் டி இஸ் ஈக்குவல் டு டி, இது வந்து 63.2% ஆஃப் இட்ஸ் டோட்டல் சேஞ்ச் இல்லையா? இது பர்சன்டேஜில் 14 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வைங்களேன். டி இஸ் ஈக்குவல் டு 14 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 98.2 0.982க்கு போயிருக்கும். சரியா? ஸோ இதே மாதிரி நீங்கள் டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடு. ஸோ அப்போ அந்த 40ல் வந்து பார்த்திங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 14னா அது வந்து இன்னும் 2% இருக்குது ஃபைனல் வேல்யூ ரீச் பண்ணுறதுக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ரேம்ப்பு ரெஸ்பான்ஸு, யூனிட் ரேம்ப்பு சிக்னல், யூனிட் இம்பல்ஸ் சிக்னல், ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும்.